ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம மிக்சிலையும் போடாம பண்ண தக்காளி சட்னி சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்ல இருக்கிறனால தக்காளி 7 எடுத்திருக்கேன். நீங்க 1-2 குறைச்சு கூட எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுல 2 மடங்கு தக்காளி எடுக்கணும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலாம், ஆனா தக்காளியில் இருக்கிற தண்ணியே நிறைய இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. திருப்பி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மீடியம் ஃபிளேம்லயே இன்னொரு 5 நிமிஷம் வைங்க. அந்த தண்ணி பூரா நல்லா வத்தணும். தண்ணி கம்மியானதுல கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லா இந்த அளவுக்கு ஆயிரும். நீங்க சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இன்னும் கூட நல்ல தண்ணி இல்லாம சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்சில எல்லாம் சேர்க்க வேண்டாம், இப்படியே ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தலை தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை இல்லைன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க.